நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கந்துவட்டிக்காரனிடம் பணம் கேட்கும் சனியன். சனியனால் பரணிக்கு வந்த 7:30 அண்ணா சீரியல் அப்டேட். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணி கடையை மீட்க வெட்டுக்கிளியிடம் நகையை அடமானம் வைத்து பணத்தை கொடுத்து அனுப்பிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தண்ணி காட்டிய சண்முகம், மூக்கருந்து நின்ற சௌந்தரபாண்டி. அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் அப்டேட். சின்னத்திரையில் பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வருகிறது அண்ணா. டிஆர்பியில் கலைக்கு வரும் இந்த தொடரில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் பள்ளி விழாவில் ரத்னா வரவேற்புரையாற்ற வைத்திருந்த பத்திரிகையில் சிறப்பு விருந்தினர் என சௌந்தரபாண்டி பெயரை பார்த்து அதிர்ச்சியடைந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது சௌந்தரபாண்டியும் முத்துப்பாண்டியும் என்னடி பார்க்கிற சிறப்பு விருந்தினர் என்று உன் அண்ணன் பெயர் இருந்த இடத்தில் என் பெயர் இருக்கேன்னு பார்க்கிறியா என்று அதிர்ச்சி கொடுக்க ரத்னா என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாள். அடுத்ததாக சௌந்தரபாண்டி கேட்டின் அருகே 4 குர்காக்களை நிற்க வைத்து சண்முகத்தின் போட்டோவை கொடுத்து இவன் மட்டும் உள்ள வந்துவிடக்கூடாது என சொல்கிறார். கொஞ்ச நேரத்தில் சண்முகம் தனது வண்டியில் கோட் சூட்டில் வந்து இறங்க குர்காக்கள் கையில் தனது போட்டோவை இருப்பதை பார்த்து எதுக்கு இந்த போட்டோவை கையில் வச்சிட்டு இருக்கீங்க என்று விசாரிக்கிறான். சார், நீங்கள் பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க, அதனால் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறோம். சௌந்தரபாண்டி சார் இவர் வந்து உள்ளவிடக்கூடாதுன்னு சொல்லி இவர்களை காவலுக்கு நிற்க வைத்து இருக்கார் என்று சொல்கின்றனர். ஓ, கதை அப்படி போகுதா என்று சண்முகம் உள்ளே வருகிறான். நேராக மேடையில் சௌந்தரபாண்டி மற்றும் முத்துப்பாண்டிக்கு நடுவே உட்கார சண்முகத்தை அடையாளம் தெரியாமல் அவர்கள் பரணி அழைத்து வந்த டாக்டர் என நினைத்து கொள்கின்றனர். ரத்னா மட்டும் சண்முகத்தை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடித்து சந்தோஷமடைய முத்துப்பாண்டி சோகமாய் இருந்தவர் திடீரென சந்தோஷமாகிவிட்டாள் என குழப்பமடைகிறான். பிறகு சௌந்தரபாண்டி சண்முகம் ஒருத்தனை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இருந்தாங்க, அவன் வரது பிடிக்காமல் என் பொண்ணு ஒரு பெரிய டாக்டர் உங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு வந்திருக்கா, அப்போ அவ அப்பனான நான் அது சண்முகம் வரக்கூடாது என்று நினைக்கிறது தப்பில்லையே என்று பேசுகிறான். மேலும் நீங்களே முன்னாடி இருந்து தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி வைங்க என்று சொல்கிறான். அதன் பிறகு சிறப்பு விருந்தினர் என ரத்னா சண்முகத்தின் பெயரில் சொல்ல சௌந்தரபாண்டியும் முத்துப்பாண்டியும் குழப்பமடைய கோட்டு சூட்டில் இருந்த சண்முகம் எழுந்து சென்று இங்கிலீஷில் பேசி அனைவரையும் வரவேற்று ஆச்சரியப்படுத்துகிறான். இதையெல்லாம் பார்க்க சௌந்தரபாண்டி மூக்கருந்தது போல் முழிக்கின்றார். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து சோகத்தில் முடித்த திருமணம் மகிழ்ச்சி வர வழியிருக்கா அண்ணாள் நினைத்தேன் வந்தாய் சீரியல். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். போன் செய்ய முதலில் போன் எடுக்காத பரணி இப்போ திரும்பவும் போன் போட்டு பேசும்போது அடி பலமா விழுந்திருக்கி என்று சொல்ல சண்முகம், டாக்டர் அம்மா அடி கொடுத்ததில்லை, உடம்பெல்லாம் வலியாயிருக்கி, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா என்று கேட்க முதலில் அடி வாங்கினவனுக்கு ட்ரீட்மெண்ட் தர அப்புறம் உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தரேன் என்று பதில் கொடுக்கிறாள். பிறகு முத்துப்பாண்டி நிலையை பார்க்க ஆசைப்பட்டு சண்முகம் வீடியோ கால் செய்கின்றனர். இங்கே சௌந்தரபாண்டி மெதுவா மண்ணை எடுக்க முயற்சி செய்ய எதுவும் வெளியே வராததால் மீண்டும் பரணியிடமே எடுக்கச் சொல்ல இந்த முறை அவள் வேண்டுமென்றே அழுத்தி எடுக்க முத்துப்பாண்டி வழியில் கதறுகிறான். இதனை பார்த்து ரத்னா உட்பட எல்லோரும் சந்தோஷப்படுகின்றனர். அடுத்து சௌந்தரபாண்டி, உன்னை அடித்தவனை நீ சும்மா விடக்கூடாது, போலீஸ்காரன் மேலே கை வைத்தா சொல்லி சண்முகத்தை கைது செய்து கையை காலை உடைக்க ஐடியா கொடுக்கிறார். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.